புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அழிவற்ற உன்னதமான உயிர்வாளி பிரம்மன் என்றும் அது நித்தியமானது இயற்கை என்றும் அத்தியாத்ம என்றும் அறியப்படுகின்றது. ஜீவாத்மாவின் ஜடவுடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா, அதாவது பல நோக்கு செயல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் பூத பாவ உத்பவ கர, அதாவது உயிர்வாளிகளின் ஜட உலகளை உண்டாக்குதல். பிரம்மன் நித்தியமாக இருப்பதும் அழிவுற்றதுமாகும். இதன் தன்மை ஒருபோதும் மாறுவதும் இல்லை. ஆனால் பிரம்மனுக்கு மேல் பரபிரம்மன் உள்ளார். பிரம்மன் என்பது ஜீவாத்மாக்களை குறிக்கும், பரபிரமன் என்பது பரமபுருஷ பகவானை குறிக்கும். இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவினால் ஏற்பட்டுள்ள நிலை அதன் உண்மையான நிலையிலிருந்து வேறுபட்டதாகும். ஜீவாத்மா ஜட உலகில் இருக்கும் பொழுது ஜடத்தின் எஜமானராக மாற முயல்வது அவனது இயற்கையாகும். ஆனால் கிறிஸ்தவ உணவு எனப்படும் ஆன்மீக உணவில் பரமனுக்கு தொண்டு செய்வதே அவனது நிலையாகும். உயிர்வாளி ஜட உணவில் இருக்கும் பொழுது அவன் ஜட உலகில் பல்வேறு உடல்களை எடுத்தாக வேண்டும். இதுவே கர்மா, அதாவது ஜட உணவின் உந்துதல்களை படைக்கப்படவே எனப்படுகிறது. இந்த அர்ஜுனனின் கேள்விக்கான விடையை இப்பொழுது கிருஷ்ணன் அவர் விளக்குகின்றார். உயிர்வாளி வேத இலக்கியங்களில் ஜீவாத்மா என்றும் பிரம்மன் என்றும் கூறப்படுகிறார். ஆனால் அவன் ஒருபோதும் பரபிரமன் என்று கூறப்படுவதில்லை. ஜீவாத்மா பற்பல நிலைகளை ஏற்கின்றான். சில நேரங்களில் இருண்ட ஜட இயற்கையினுள் கலந்து தன்னை ஜடமாக அடையாளம் காண்கின்றான். வேறு சில நேரங்களில் அவன் தன்னை உயர்ந்த ஆன்மீக இயற்கையுடன் அடையாளம் காண்கின்றான். எனவே அவன் பரமபுருஷ பகவானின் நடுநிலை சக்தி என்று அறியப்படுகின்றான். ஜடம் மற்றும் ஆன்மீகத்தின் மீதான அவனது அடையாளத்தை பொறுத்தது அவன் ஜட உடல் அல்லது ஆன்மீக உடலை அடைகின்றான். மீண்டும் சொல்கின்றேன், ஜடம் மற்றும் ஆன்மீகத்தின் மீதான அவனது அடையாளத்தை பொறுத்து அவன் ஜட உடல் அல்லது ஆன்மீக உடலை அடைகின்றான். ஜட இயற்கையில் அவன் 84 லட்சம் வாழ்வினங்களில் ஏதேனும் ஒன்றின் வடிவில் பிறக்கலாம். ஆனால் ஆன்மீக இயற்கையில் அவனுக்கு ஓர் உடல் மட்டுமே. ஜட இயற்கையில் மனிதன், தேவன், மிருகம், பறவை என பற்பல உடல்கள் ஏதேனும் ஒன்றில் அவன் தனது கர்மத்துக்கேற்ப பிறப்பு அடைகின்றான். சில நேரங்களில் ஜட உலகில் சுவர்க்க லோகங்களை அடைய அவன் யாகம் புரிகின்றான். யாகம் ஆலயத்தில் நடைபெறுவது. ஆனால் தனது புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் மனித உறவில் பூமிக்கு திரும்புகிறான். இந்த வழிமுறைதான் கர்மா எனப்படுகின்றது.